அண்மை செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படுவதாக புகார் வந்திருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் திருவேற்காட்டைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில்தான் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்து வரப்பட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த செயல் சட்டப்படி தவறானது என்றும் சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ள மனுதாரர், இதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் வாழ்க்கையை அழித்துவிடும் என்றும் வேதனை தெரிவித்திருக்கிறார். மது அருந்தும் இடத்தில் குழந்தைகளை அனுமதித்த நட்சத்திர விடுதிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் புத்தாண்டு நெருங்கும் நிலையில் நட்சத்திர விடுதிகளில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மது அருந்தும் இடங்களில் குழந்தைகள் கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கையும் வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு, எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்வதாக புகார்கள் வந்தால் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.